கனடாவில் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட இளம்பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். 30 வயதுடைய ஹிமான்ஷி குரானா என்ற பெண்ணே படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் 32 வயதுடைய அப்துல் கஃபூரி என்பவர் கனடா முழுவதும் தேடப்பட்டு வருகின்றார். சந்தேக நபருக்கு எதிராக நாடு தழுவிய பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ நகரின் ஸ்டாக்கன் அவென்யூ மற்றும் வெலிங்டன் ஸ்ட்ரீட் வெஸ்ட் பகுதிக்கு அருகிலுள்ள குடியிருப்பு ஒன்றிலிருந்து ஹிமான்ஷியின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை அவர் காணாமல் போனதாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் போதே சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த மரணம் ஒரு திட்டமிட்ட படுகொலை என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரணித்த ஹிமான்ஷி மற்றும் சந்தேக நபரான கஃபூரி ஆகிய இருவரும் ஒருவரையொருவர் ஏற்கனவே நன்கு அறிந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவமானது நெருக்கமான உறவுகளுக்குள் ஏற்படும் வன்முறையின் ஒரு அங்கமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சந்தேக நபரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை போலீசார் தற்போது நாடியுள்ளனர். சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த போலீஸ் பேச்சாளர் ஒருவர், சந்தேக நபரின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளோம். இந்த நபர் எங்கிருக்கின்றார் என்பது குறித்து யாருக்காவது தகவல் தெரிந்தால் தயவு செய்து உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுங்கள் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். சந்தேக நபர் அபாயகரமானவராக இருக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.